கணவனுடைய மறைவுக்கு பிறகு மீராவினுடைய கொடுமையான காலம் ஆரம்பமாச்சு. அடுத்து ஆட்சி கட்டிலுக்கு ஏறிய போயட்ராயனின் சகோதரனுக்கும் அவனுடைய சகோதரிக்கும் அரண்மனையில் மீரா கிருஷ்ண வழிபாடு செய்கிறது பிடிக்கவே இல்லை. துர்காதேவியை குலதெய்வமாக கொண்ட அவர்களுக்கு அரண்மனை சாதுக்களோடு சேர்ந்து மீராபாய் பாடி ஆடுவது அவமானமாகப்பட்டது. கண்ணனுடைய பிரசாதம் என்று சொல்லி விஷம் வைத்த உணவு மீராபாயிற்கு பரிமாறப்படுகிறது. மீராவிற்கு நன்றாகவே தெரியும் அது விஷம். ஆனால் விஷமாகவே இருந்தாலும் பரந்தாமனின் பிரசாதம். கண்களை மூடி கண்ணா என்று சொல்லி அன்னத்தை எடுத்து அவரது நாவிலே வைக்கிறார். மீராவினுடைய எல்லையற்ற காதல் ஆலகால விஷத்தையும் அமுதமாய் மாற்றியது. மீராவில் கண்ணன் மீரா